குஜராத் மாநிலம் ஆமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் இந்தியாவின் 7வது பரபரப்பான விமான நிலையமாகும். இங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு விமான சேவைகள் நடைபெறுகிறது. இந்த நிலையில் ஆமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான ட்ரீம்லைனர் விமானம் ஒன்று லண்டனுக்கு நேற்று மதியம் 23வது ஓடுபாதையில் இருந்து புறப்பட தயாராக இருந்தது. விமானத்தில் 230 பயணிகள், 10 பணியாளர்கள் மற்றும் 2 விமானிகள் என மொத்தம் 242 பேர் இருந்தனர். புறப்படுவதற்கு தேவையான அனைத்து நடைமுறைகளும் முடிந்ததும் சரியாக 1:39 மணிக்கு அந்த விமானம் புறப்பட்டது. விமானத்தை சபீர் சபர்வால் என்ற விமானி ஓட்டினார். அவருக்கு துணையாக கிளைகுந்த் என்ற துணை விமானியும் இருந்தார். அந்த விமானம் வானில் பறந்த சில நிமிடங்களில், அதாவது தரையில் இருந்து 825 அடி உயரத்தை எட்டியபோது விமானியிடம் இருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே அழைப்பு எனப்படும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் சூழ்நிலையிலான அவசர அழைப்பு வந்தது. அதை ஏற்றுக்கொண்ட கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் மீண்டும் விமானியை தொடர்பு கொள்ள முயன்றனர். ஆனால் அதற்குள் விமானத்தில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சில நிமிடங்களில் அந்த விமானம் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அதில் இருந்து எழுந்த தீப்பிழம்புகளும் கரும்புகையும் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர்களுக்கும் நன்றாக தெரிந்தது. இதை பார்த்த விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் விமான போக்குவரத்து அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. உடனடியாக விமான நிலைய தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் தீப்பிழம்பு வந்த திசை நோக்கி விரைந்தனர். அந்த விமானம் விமான நிலையம் அருகே உள்ள மெகானி என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த PJ தனியார் மருத்துவக் கல்லூரியின் விடுதிக் கட்டிடத்தில் மோதி வெடித்து சிதறி கிடந்தது பின்னர் தெரியவந்தது. விமானத்தின் வால் பகுதி அந்த பகுதியில் இருந்த குடியிருப்பு கட்டிடத்தில் புகுந்த நிலையில் இருந்தது. மற்ற பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமாக காட்சி அளித்தது. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தன. பேரிடர் மீட்பு படையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விமானம் விழுந்து கிடந்த பகுதியை நெருங்குவதற்கே மீட்பு படையினர் மிகுந்த சிரமப்பட்டனர். தீயணைப்பு வீரர்கள் ஒருபுறம் தண்ணீரை பீச்சி தீயை கட்டுப்படுத்திய நிலையில் விமானத்தின் பெரும்பகுதி தீயில் முற்றிலும் எரிந்துவிட்டன. பயணிகள் உள்பட 241 பேர் உடல் கருகி பிணமாக கிடந்தனர். அவர்களில் பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாமல் இருந்தது. விமானம் விழுந்த உயரத்தையும் தீப்பிடித்து எரிந்த விதத்தையும் வைத்து பார்க்கும்போது யாரும் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இதுவரை 170 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளான விமானத்தில் குஜராத் மாநில முன்னாள் முதல் மந்திரியும் பாரதிய ஜனதா தலைவர்களில் ஒருவருமான விஜய் ரூபானியும் பயணித்தார். அவரும் இந்த விபத்தில் சிக்கி பலியானார் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து பற்றிய தகவல் அறிந்ததும் குஜராத் முதல் மந்திரி பூபேந்திர பட்டேல் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டார். இந்த விமான விபத்தில் ஒரு அதிசய நிகழ்வாக அந்த விமானத்தில் பயணித்த விஸ்வாஸ் குமார் என்ற பயணி ஒருவர் விமானத்தில் இருந்து குதித்து உயிர் தப்பியுள்ளார். காயத்துடன் தப்பிய அவர் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனை ஆமதாபாத் போலீஸ் கமிஷனர் உறுதிப்படுத்தியுள்ளார். விபத்து குறித்து அறிந்ததும் பிரதமர் மோடி குஜராத் முதல் மந்திரி பூபேந்திர பட்டேலுடன் பேசி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். இதேபோல் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா, விமான போக்குவரத்து மந்திரி ராம்மோகன் நாயுடு ஆகியோரும் விபத்து குறித்து கேட்டறிந்தனர். விபத்து நடந்த பகுதி நகர்ப்புறம் என்பதாலும் சாலை பகுதிக்கு மிக அருகில் இருந்ததாலும் விமானம் தீப்பிடித்து எரிந்ததை அந்த வழியாக சென்ற ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்தனர். பொதுமக்கள் ஆங்காங்கே சாலையில் நின்றதால் அந்த வழியே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே மீட்பு பணியை பார்வையிட மத்திய மந்திரி அமித்ஷா ஆமதாபாத் சென்றார். அங்கு அவர் விபத்து குறித்து அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார். இதேபோல் விமான போக்குவரத்து மந்திரி ராம்மோகன் நாயுடுவும் ஆமதாபாத் சென்றார். இந்த கோர விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை. விமானத்தில் இருக்கும் கருப்பு பெட்டியில் பதிவாகி இருக்கும் தகவல்களை ஆராய்ந்து பார்த்தால்தான் கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்பதும் விபத்துக்கான காரணமும் தெரியவரும். எனவே அந்த கருப்பு பெட்டியை கைப்பற்றும் முயற்சியில் மீட்புக் குழுவினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். தங்களது உறவினர்களை இழந்தவர்கள் ஆமதாபாத்தில் உள்ள விமான நிலையத்துக்கும் அங்குள்ள மருத்துவமனைக்கும் கண்ணீருடன் பதறியடித்து ஓடி வந்தனர். கதறிதுடித்தவர்களை அருகில் இருந்தவர்கள் தேற்றினர். இந்த காட்சி நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. எது எப்படியோ நெஞ்சை பிளக்கும் வகையில் நடந்த இந்த விமான விபத்து நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது.